பெங்களூருவில் வீட்டு வாசலில் வைத்து மர்ம நபர் செயின் பறிப்பில் ஈடுபட்டதால் அதன் அதிர்ச்சியில் அப்பாவி பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண் உயிரை காவு வாங்கிய செயின் பறிப்பு சம்பவத்தில் நடந்தது என்ன? செயின் பறிப்பு சம்பவத்தால் உயிரிழந்த பெண்ணின் கடைசி நிமிட திக் காட்சிகள்தான் இது. 70 கிராம் தங்கச் சங்கிலியை பறித்த அதிர்ச்சியில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். கொள்ளையர்களால் அப்பாவி பெண்ணின் உயிர் பறிபோன கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? பெங்களூருவின் நெலமங்கலா அருகே உள்ள குஸ்கூர் பகுதியில் 45 வயதான ஜோதி என்பவர் உறவினர் வீட்டிற்கு செல்வதாக காலை நேரமாக புறப்பட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது வீட்டு வாசலில் 2 வீலரில் காத்திருந்த மர்ம நபர் ஜோதியை கண்டதும் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஒரு யூ-டர்ன் அடித்து அவரின் 70 கிராம் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு அசுர வேகத்தில் பறந்துள்ளார். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில் கத்திக்கொண்டே திருடனை துரத்தியபடி ஓடிய ஜோதி திடீரென அங்கேயே சுருண்டு விழுந்தார். சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஜோதியின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு நெலமங்கலாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு ஜோதியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். அதை கேட்டதும் ஜோதியின் குடும்பத்தினர் மட்டுமல்லாது அந்த பகுதி மக்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். இந்த சம்பவம் தொடர்பாக மடநாயக்கனஹள்ளி காவல் நிலைய போலீசார் விசாரணை களத்தில் இறங்கினர். ஜோதியின் உடலை மீட்டு உடற்குறாய்விற்காக விக்டோரியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மூத்த அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்திய பின்னர் கொள்ளை மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொடூர நபர்களை தேடி வருகின்றனர். சிசிடிவி காட்சியில் பதிவான 2 வீலரின் அடையாளம் மற்றும் பதிவெண்ணை வைத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பின்தொடர்ந்து சென்ற தனிப்படை இரவு பகலாக கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அவர்கள் பிடிபட்டால் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மடநாயக்கனஹள்ளி போலீசார் உறுதியளித்துள்ளனர். செயின் பறிப்பு சம்பவத்தால் அதிர்ச்சியில் அப்பாவி பெண் உயிரிழந்த சம்பவம் பெங்களூருவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.